சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி ஒரு திங்களுக்கு முன் ஒரு வாரத்திற்கு முன் தங்களை சந்தித்த நான் மீண்டும் சர்க்குருவை பற்றிய ஒரு வியப்பான ஆடியோ வீடியோவுடன் சந்திக்க இருக்கின்றேன். நாமும் இப்பொழுது மதுரை சித்திரை திருவிழாவெல்லாம் முடிந்து அழகர் பெருமான் வைகை ஆற்றில் இறங்கி பிறகு மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்து அதன் பிறகு தசாவதாரம் கண்டு 3 மாவடி சென்று பூ பல்லக்கில் நமக்கு காட்சி கொடுத்து அழகர்மலைக்கு திரும்பிய விடைபெற்ற சந்தோஷமான நிகழ்வுகளுடன் மாணவ மாணவியருக்கு +2 11th 10th ரிசல்ட்டுகள் வந்து அவர்களும் சந்தோஷமாகி அனைவரும் கல்லூரி செல்லவும் +2 10th முடித்தவர்கள் +2 செல்லவும் அப்ளை செய்து கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் சுவாமிகளை பற்றிய ஒரு சுவராஜ்யமான அதாவது ஆச்சரியப்படத்தக்க வகையில் உள்ள ஒரு வீடியோவை தங்களுடன் பகிர இருக்கின்றேன். சுவாமி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த பரபிரம்ம சொரூபியான சுவாமி அவர்கள் பலருக்கும் பல்வேறு நிலைகளில் காட்சி தந்திருக்கிறார். இயேசுவாய், அல்லாவாய், இன்னும் சீக்கிய மதகுருவாய், வள்ளலாராய், முருகனாய், சிவனாய் காட்சி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி அவர்கள் நமது பெரியகுளத்தில் தற்போது புற்றுநோய் துறையியலில் டாக்டராக இருக்கும், அதாவது பெரியகுளம் ஜிஹெச்சில் இரத்த வங்கியின் தலைமையை வகிக்கும் புற்றுநோய் துறையியல் டாக்டர் பாரதி அவர்களுக்கு என்னோடு அவர்கள் அறிமுகமாகும் சமயத்தில், அதாவது என்னோடு அவர்கள் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 26 வருடங்கள் ஆகிவிட்டது. 1999 அறிமுகமாகினார். அப்பொழுது அந்த பாரதி அவர்கள் அதிகபட்சம் சாமியை போய் பார்ப்பதும் இல்லை, சாமியை பார்த்ததும் இல்லை. பிறகு என்னை வந்து பார்த்து கொண்டே இருந்தவர் என்னையே குருநாதராக ஏற்றுக்கொண்டார். பிறகு அவரது வாழ்க்கை சூழ்நிலையில் சில சங்கடங்கள் தோன்றிய போது அண்ணே அப்படின்னு தான் அவர் என்னை கூப்பிடுவார். சுந்தரண்ணே அப்படின்னு தான் ரொம்ப பிரியமாக கூப்பிடுவார். பாசமுள்ள அந்த சகோதரி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை கஷ்டங்களின் தொந்தாத்தரங்களில் சிக்கிக்கொண்டு தொந்தரவுகளில் சிக்கிக்கொண்டு என்னிடம் அவர்கள் தாயை பற்றியும் அவர்களது குழந்தையை பற்றியும் மிகவும் வருத்தப்பட்டு பேசிக்கொண்டது சமயத்தே, அண்ணே என் வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு விடிவே இல்லையானே, டாக்டராக இருக்கிறேன்னா இவ்வளவு கஷ்டப்படணுமானே, போன பிறவியில் நான் என்ன கர்மா பண்ணியிருக்கேனோ தெரியலையே, ஏன் இந்த கர்மாவை தொலைக்க என்ன வழினே இருக்குது, நான் இல்லற வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இல்லற வாழ்க்கைக்கு கட்டாயப்படுத்தி பிள்ளைங்களை வளர்க்கணும், அதுக்காக நீ குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பணும்னு சொன்னீங்க. எங்கள் அம்மாவும் அதை வலியுறுத்தி ஆமோதிச்சாங்க. நான் என் பிள்ளைங்களுக்காண்டி அதை ஏற்றுக்கிட்டேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை முடியலை. அதே சமயத்தில் நான் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கேன். மேல் படிப்பு படிக்கணும், இதுக்கடையில் பிள்ளைங்களுக்குள்ள படிப்பு செலவுகளை நான் பார்க்கணும். பிள்ளைங்களும் இப்போ அருகாமையில் ஒட்டிக்கிட்டாங்க, அது உங்கள் புண்ணியத்தால். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னே, அந்த தெளிவு பிறக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் நாப்பில். பாரதி, நான் எத்தனையோ முறை தங்களிடம் சொல்லிவிட்டேன், எனது குருநாதராகிய சர்க்குரு பகவான் ஆதி பிரம்மம் மூட்டை சுவாமி அவர்களை கணக்கன்பட்டியிலே சென்று பாருங்கள் என்று. ஆனால் தாங்களோ இன்னும் அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை, எனக்கு வருத்தமாகவே இருக்கிறது என்றேன். அண்ணே, அவரை போய் பார்க்குறதும் உங்களை பார்க்குறதும் ஒன்று தானே, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களை பார்த்தாலே அவரை பார்த்த மாதிரின்னு சொல்கிறாங்க. புதுசானப்பா அவரை போய் பார்க்கும்போது அவர் ஏதாவது சொல்லி அடிச்சு விட்டார்னா திட்டிவிட்டார்னா என்னனே பண்ணுவேன், பயமாக இருக்குனே. நீங்கள் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பயமாக இருக்குனே, அதனால தான் போகாமல் இருக்கேன். இல்லை பாரதி, பயப்படாதீங்க. சர்க்குரு அவர்கள் நல்ல மனதுள்ளவர்களை, நல்ல எண்ணங்கள் உள்ளவரை, நல்ல குணம் உள்ளவரை கண்டிப்பாக மிக மோசமான நடத்தையால் நடத்த மாட்டார். தாங்கள் நல்ல மனமும் குணமும் எண்ணமும் உள்ளவர், நல்ல ஒழுக்கமான பெண்மணி, மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர்,
எனவே தைரியமாக வியாழக்கிழமை அன்று சென்று சாமியை பாருங்கள் என்று புதன்கிழமை கூறியிருந்தேன். அவர் காரியாபட்டியில் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் அப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு காரியாபட்டியிலிருந்து அவர் நேராக சாமி இருக்கும் இருப்பிடமான அந்த கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்திற்கு முன்னால், அதாவது மெயின் சாலையிலே, முக்கிய சாலையிலே, அந்த மெயின் ரோட்டிலே உள்ள அவர் தம்பி வீட்டில் அப்பொழுது இருந்திருக்கிறார். பாரதி அவர்களும் அங்கே சென்றிருக்கிறார். சிறிது தூறல் போட்டுக்கொண்டிருந்த சமயம் சுவாமிகள் அருகே செல்லவே கடும் பயம். சுற்றி சாமிகளை சுற்றி ஒரு 100 பேர் அமர்ந்திருந்தார்கள். 100 பேரில் ஒருவராகத்தான் இவர் அமர்ந்திருந்தார். சாமி அவர்கள் கிழக்கேயும் மேற்கேயும் நடந்து கொண்டே இருந்தவர். பிறகு பாரதிக்கு எதிராக நின்று டாக்டரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். டாக்டருக்கோ கடும் பயம். சுவாமிகள் பார்வையே கடுமையாக இருக்கிறதே, என்ன சொல்ல போகின்றார் என்ற ஒரு பயம். அந்த பயத்தோடு அவர் அமர்ந்திருந்த பொழுது பாரதி அவர்கள் சாமியை பார்க்கச் செல்வதற்கு முன் அந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலே சாமிகளுக்கென்று ஏதாவது தன் கையால் வாங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மிகுந்திருக்கிறது. அப்பொழுது அவர் ஒரு டீ கடைகள், பஸ் ஸ்டாண்டில் உள்ள டீ கடைகள் நின்று கொண்டிருக்கிறார். சுட சுட ஆமவடை போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் சாமி இந்த ஆமவடை சாப்பிடுவாரா என்று தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு 3 வடைகளை வாங்கி அதை பொட்டலமாக மடித்து தன் பையிலே வைத்து கொண்டு சென்றிருக்கிறார். சாமி, உங்களுக்காண்டி வடை வாங்கிட்டேன், ஆனால் இந்த வடையை எப்படி உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் தான் இந்த வடையை எப்படியாச்சும் வாங்கிக்கணும் சாமி, நான் பிரியத்தோடு வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அந்த வடைக்கு காசு கொடுத்துட்டு அந்த வடையை மடித்து வாங்கி பைக்குள்ளே வச்சுக்கிட்டு சாமியை பார்க்க வந்திருக்காரு. சாமி இவரை பார்த்துட்டு மேற்காமையும் கிழக்காமையும் நடந்து போய்கிட்டே இருந்தவர். பிறகு இவர் அப்பொழுது நினைக்கிறார், சாமிகிட்ட வடை கொடுக்கலாமா, ஒரு சில பேர் வந்தவங்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நம்மளும் இந்த வடையை கொடுத்துருவோமான்னு நினைக்கும்போது சாமி சல்லுன்னு கிளம்பி இடும்பமலைக்கு போயிட்டார். அப்போ எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடுறாங்க. சில பேர் இடும்பமலைக்கு போகிறாங்க. பாரதிக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. சரி, சாமி வர்றதுக்கு லேட்டாகும்ட்டு பாரதியும் சாமி இருந்த இடும்பமலையை நோக்கி அந்த ஆட்டோவில் பயணிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு கேஸ் பல்கில் சாமி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கேஸ் பல்கில் ஆட்டோ நிப்பாட்டி இறங்கிக்கிறாங்க. இறங்கி ஆட்டோவுக்கு காசை கொடுத்து அனுப்பிட்டு இவங்க கேஸ் பல்கில் மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் கேஸ் பல்கில் சாமி அப்போ தான் போயிட்டார், திரும்பவும் இடும்பமலைக்கு போயிட்டார்னு அங்கே உள்ள அந்த பக்தர்கள் மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது பாரதி ஒரு திட்டில் அமர்ந்து கொண்டு யோசனை செய்து கொண்டிருக்கிறார். பகவானே, உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் பார்க்க வந்த இடத்துல இருந்தீங்க, ஆனால் என்னையே ஒரு பார்வை பார்த்துட்டு கிழக்காமையும் மேற்காமையும் நடந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் என் கூட தான் இருந்தீங்க. ஆனால் எனக்கு பயம், உள்ளம் நடுங்க பயம். அதனால் நான் வாங்கிட்டு வந்து அந்த வடையை உங்களுக்கு கொடுக்க முடியல. பகவானே, நான் வடை வாங்கும்போது என்ன சொன்னேன், என்னால் முடிந்ததை வாங்கி வருகிறேன், தாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா. இப்பொழுது நடக்கலையே சாமி, இப்போ இடுமமலைக்கு நான் வரணும், என்னால் ரொம்ப நடக்கவும் முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரில. அதாவது நடக்க முடியாத அளவுக்கு இந்த உடம்பு குண்டாக இருக்குது. பாரதி ஒன்றும் அவ்வளோ குண்டான ஆள் இல்லை, ஆனால் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். என்ன செய்கிறது சாமி, சொகுசாவே வாழ்ந்துட்டேன், செருப்பு இல்லாமல் நடக்க தெரியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்துட்டு, சரி பகவான் ஏதாவது செய்வார் குருநாதர் அப்படின்னு இந்த திட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ சாமியை தேடி பார்க்க வந்தவங்களில் ஒரு 2-3 பேர், என்ன சாமி இப்படி அலக்களிக்கிறாரே, தம்பி வீட்டில் இருந்தோம், அங்கேருந்து இடுமமலைக்கு வந்துட்டார், இடுமமலைக்கு வந்தோம், அங்கேருந்து கேஸ்பல்க்கு வந்துட்டார், சரி கேஸ்பல்கில் சாமி இருக்கு பாரு பார்ப்போன்னு வந்தோம், இப்போ திரும்ப இடுமமலைக்கு போயிட்டாரே, பசிக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா சொல்லியிருக்கும் போல், சரி எதையாவது வாங்கி சாப்பிட்லாம், கையில் காசும் இல்லையே தாயி, என்னத்தை வாங்கி சாப்பிட்றது, உங்கள்கிட்டையும் காசு இல்லை தானேன்னு கேட்க, 2 தாய்மார்கள் பேசிக்கொண்டிருக்க, சரி பசிக்குது, ஒரு டீ வடை கிடச்சாலாவது நல்லா இருக்கும்னு அவங்க 2 பேரும் சொல்ல, அப்போ பாரதிக்கு ஒரு யோசனை தோன்றி இருக்கிறது டாக்டருக்கு. டாக்டர் பாரதி அவர்களை நோக்கி, அம்மா நான் சாமிக்காண்டி கொடுக்கலாம்னு சொல்லி 3 வடை வாங்கிட்டு வந்தேம்மா மதுரையில், ஆமா வடை, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, சாமி பிரசாதம் நமக்கு கிடைக்குது, வாங்கடி அந்த வடையை இருந்த அம்மா சொல்ல, 2 அம்மாக்களும் அந்த 3 வடையை
ஆளுக்கு சமமாக பிரித்து கொண்டு சாப்பிட்டு தண்ணி குடித்து பசியை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பாரதியவர்கள் வேண்டியது போல், சாமி உங்களுக்காக இந்த வடையை வாங்கிட்டு வந்தேன், எப்படியாவது நீங்கள் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது சாமி அவர்கள், சாமியே நேரடியாக வாங்கவில்லை என்றாலும் பசிக்கின்ற தன் பக்தர்களுக்கு பாரதி வடை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவர் கேஸ் பல்கில் வைத்து அவரை வடையை கொடுக்கச் செய்து இவர்களது பசியை போக்கி பசி நீக்கும் மருத்துவன் என்ற மிகப்பெரிய உண்மையை மருத்துவர் பாரதிக்கு உணர்த்தி இருக்கிறார். பிறகு சிறிது நேரம் கழித்து சுவாமி அவர்கள் அங்கு பிரசன்னமாகி இருக்கிறார். அப்போ அந்த அம்மா 2 பேரையும் பார்த்து, ஏம்மா வடை சாப்பிட்டீங்களாம்மா, பசி போயிடுச்சா? அந்த டாக்டரம்மா வாங்கிட்டு வந்த வடையில் பசி போயிடுச்சாம்மா? சரிம்மா. டாக்டரம்மா, இப்போ உங்கள் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அவங்க பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பசிச்சவனுக்கு சோறு போடணும் சாமி. அன்னதானம்தான் தானத்தில் சிறந்த தானம். அந்த தானத்தில் தான் நம்மள்ட்ட தானம் வாங்குறவன் நிறைஞ்ச மனசோட போதும்னு சொல்லி நம்மளை வாழ்த்தவும் செய்வான். அதனால் எங்கிட்ட வர்ற எல்லாருக்கும் நான் அந்த காகிதங்கிற பேப்பரை வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லி அன்னதானம் பண்ணுறேன் சாமி. இந்த அன்னதானம் நான் சமாதியான பிறகும் வெகு சிறப்பாக நடக்கணும். என்னைய கும்பிடுற எல்லா பக்தர்களும் பசிக்கிறவங்களுக்கு சோறு போடணும். என்னுடைய சமாஜங்கள் எல்லாம் இந்த அன்னதானம் நடக்கணும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் மாதிரி வாடிய பசியோடு இருக்கும் மக்களை கண்டபோதெல்லாம் இந்த அழுக்கு மூட்டை சாமி வாடி விடுவேன். ஆதலால் அன்னதானம் செய்வதே எனக்கு தாங்கள் செய்யும் தொண்டு என்று ஒரு மிகப்பெரிய பிரசங்கத்தை நடத்தி முடித்து எல்லோரையும் கண்கலங்க வைத்திருக்கிறார். தாயுள்ளத்தோடு தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்லக்கூடிய அந்த தாயன்போடு பசிப்பினி நீக்கும் மருத்துவனாக சர்க்குரு பகவான் முட்டை சுவாமி அவர்கள் டாக்டர் பாரதி அவர்களுக்கு தோன்றி அவர்கள் கொண்டு வந்த வடையையும் பசித்தவர்களுக்கு வாங்கி கொடுத்து அன்னதானத்தின் பெருமையினை அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டி அந்த அன்னதானமானது சுவாமிகள் சமாதியாகி இன்று 12 ஆண்டுகள் ஆன பிறகும் அவர்கள் கணக்கன்பட்டியில் ஜீவ சமாதியான திருச்சமாதி பீடத்தில் வெகு விமர்சையாக எப்பொழுது யார் சென்றாலும் அந்த அன்னதானம் 3 நேரமும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது, இரவு பகல் பாராமல். அதாவது அந்த வடலூரிலே அந்த அடுப்பு அணைவதே இல்லை என்று சொல்லி நானும் பார்த்திருக்கிறேன். அதேபோல் கணக்கன்பட்டியிலும் அடுப்பு அணைவதே இல்லை. அந்த நிர்வாகத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மோகன் அவர்கள் மிகச்சிறப்பாகவே சாமிகள் அவர்களின் விருப்பத்தை, இந்த திருத்தொண்டை நிறைவேற்றி வருகிறார்கள். அன்னாரின் சேவையை இங்கு பாராட்டியே நாம் ஆக வேண்டும். அதாவது பல்வேறு விதமான பணிகளுக்கு இடையில், சமாதிக்கு வரும் பக்த கூட்டங்களுக்கு இடையில் ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தண்ணீர், தேவையான சாப்பாடு, தங்குமிட வசதிகளெல்லாம் அவர்கள் செய்து கொடுத்திருக்கார்கள் என்றார். அவர்களுக்கு நன்கொடையானது வருகிறது என்பதை விட மனம் சலிக்காமல் அவர்கள் செய்யும் இந்த அன்னதான கொடையானது கண்டிப்பாக அன்னாரையும் அன்னாரது குடும்பத்தையும் அவர்களது வழி வாரிசுகளையும் வாழ வைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு அவருக்கும் சொல்லிக்கொண்டு, சுவாமிகள் சமாஜங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்பொழுது சிறப்பாகவே அன்னதானம் நடைபெறுகின்றது என்பதை, சாமிகள் விருப்பப்படியே நடைபெறுகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு, நாங்களும் மதுரையிலே எந்த திருவிழா நடந்தாலும் சுவாமிகளை நினைத்து அவரது படம் புத்தகங்களை போட்டு எங்களால் முடிந்த அளவு 100லிருந்து 1000லிருந்து 2000 வரை பேருக்கு அன்னதான பொட்டலங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, அன்னதானத்தின் மகிமையை உணர்த்திய குருநாதர் சுவாமி அவர்களுக்கும் அந்த மகிமையை உணர்த்துவதற்கு எடுத்துக்காட்டாய் இருந்த டாக்டர் பாரதி அவர்களுக்கும் நன்றி கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.